ஹாய் ஹலோ இது உங்கள் ஆண்டனி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னா, அதாவது இந்த யூடியூப்பில் நான் எவ்வளோ தூரம் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு 8000 சப்ஸ்கிரைப்ன்றது எனக்கு பெரிய பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ நான் அதை எப்படி கடந்து வந்தேன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மொபைல், அதாவது அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் எங்கேயுமே வேலை கிடையாது இல்லைங்களா. மொபைல் இந்த ஆன்லைன் கிளாஸ் தான் நிறையா இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரு ஆசை, எல்லோரும் மொபைலில் இவ்வளோ காசு சம்பாதிச்சேன், யூடியூப்பில் இவ்வளோ காசு சம்பாதிச்சேன், அவ்வளோ காசு சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிவ்யூ போட்டிருந்தாங்க, வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சராசரி பெண்ணா, ஒரு குடும்ப பெண்ணா எனக்கும் தோணுச்சு, நாமளும் வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போது எனக்கு அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு ஒரு சில விஷயங்களில் என்னை கைட் பண்ணுறது என்னோடய சிஸ்டர் மட்டும்தான். எனக்கு இதை பற்றியெல்லாம் அதிகமாக தெரியாது. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த விஷயமும் தெரியாது. ஆக்சுவலாக நான் சேனல் ஓப்பன் பண்ணதே எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது. அவர் மொபைல் மட்டும்தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட சஜஷன் கேட்குறப்ப அவங்க இதுக்காகவே வந்தாங்க. வீட்டுக்கு எனக்கு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எப்படி வீடியோ போடுறதுன்றதையும் அவங்க அப்போ இந்த கைன் மாஸ்டர் ஆப்பில் தான் நாங்கள் வீடியோ அதிகமாக போட்டிருக்கேன். நான் அப்போ இந்த ஸ்டோரி சொல்கிறது, பாட்டு பாடி போடுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். பாட்டு பாடிட்டு பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும்போது அதுக்கான பிக்சரு, ஸ்டோரி, அப்புறம் சமைக்கிற வீடியோ, அப்புறம் பாப்பா வச்செல்லாம் ஒரு சில வீடியோலாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். நான் அந்த டைம் எனக்கு இருந்த நாலேஜ் அப்படி. ஏன்னா ஃபேஸ் காமிக்கக்கூடாது. ஃபேஸு நம்ம சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரோம் அப்படின்னாக்கா, அப்போல்லாம் நான் நிறையா பார்த்தது, ரொம்ப லைக் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான். அவங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கும், அப்புறம் அதே மாதிரி இந்த பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி ஃபேஸை காமிக்காமல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டோம். ஒரு 10 வீடியோ போட்டுட்டேன். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அவர் இல்லாத நேரம் தான் வீடியோஸ் எடுக்கிறது, அதாவது வாய்ஸ் அவுட் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு தெரியாதவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் தான் சொல்லியிருக்கேன், எங்கள் லைட்டாக ஒரு கண்மை விட்டால் கூட அவருக்கு பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது. நான் இப்போ எப்படி இருக்கணும், நிறைய பேர் கேட்பீங்க. சாரிங்க, இந்த வண்டி கொஞ்சம் எடுத்துட்டாங்க, அதனால் தொடர்ந்து பேச முடியல. நிறைய பேர் கேட்பீங்க, என்ன அப்படி எண்ணெய் விழிஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாகவே சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காருக்கு நம்ம ஒரு லைட்டாக ஒரு பவுடர் அடித்து பொட்டு வச்சாலே அவர் என்ன மேக்கப் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் விரும்புவார். நானும் இப்படியே ஒரு 12 வருஷம், இந்த 15 வருஷம் அப்படியே இந்த லைஃப்பில் ஓட்டிட்டதால எனக்கு இந்த விஷயம் அப்படியே பழகி போச்சு. அதிகமாக மேக்கப் பண்ணணும், பொட்டு வைக்கணும், அதெல்லாம் தோன்றதில்லை. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சிம்பிளாக ஒரு பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கணவன் கிட்ட நாம் எப்படி யூடியூப் போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கே உண்மை தெரிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனை பண்ணார். என்ன அது யூடியூப் போடுறியா, என்ன யூடியூப் வச்சுட்ருக்க, என்ன எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருக்கியா, நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சொன்னது எங்கள் வீட்டில் தான் சொல்லிட்டாங்க. சொன்னோடனே அப்புறம் சரி அவருக்காக பயந்துட்டு கொஞ்ச நாள் போடாமே இருந்துட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக எனக்கு வராது, 10 வியூஸ். ஆக்சுவலாக எனக்கு அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வியூவர்ஸ் எவ்வளோ வருதுன்னு அடிக்கடி எடுத்து அந்த வீடியோஸை நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபராக தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆனாங்க. என் சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க, சரௌண்டிங்கில் இருக்குங்க எல்லாருக்கிட்டையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு 30 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டேன். 30 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து எனக்கு அந்த 30 சப்ஸ்கிரைபரே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதிலே ஒரு சிலர் நம்ம போய் அவங்க முகத்துக்கு நேராக கேட்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மேலே உள்ள வெறுப்பில் என்ன பண்ணுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. அப்படியே நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஏற அப்படியே நம்ம குறைஞ்சிட்டே வரும். அப்போல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஏன் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்குங்க அந்த யூடியூப்பில், அந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் ஃபேஸ் காட்டி நான் அது வரைக்கும் நான் போடவே இல்லை. ஏன்னா நாங்களாம் வளர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு கிராமம். நான் லைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த வீடியோவில் ஃபேஸ் காட்டி போடுறது, டான்ஸ் ஆடி போடுறது, பேசுறது எதுவுமே அவங்களுக்கு அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி தான் பேசுவாங்க.
இருந்தாலும் அந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ போடுறது எங்கள் அம்மா அப்போல்லாம் வந்து வீடியோ நாலேஜெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் அதிகமாக தெரியாது. இந்த யூடியூப்ன்றது என்னன்னு தெரியாது, இதுவுமே தெரியாது. ஸோ அப்பா அம்மா பற்றி கவலை இல்லை. ஆனால் தம்பி தங்கச்சிங்களாம் இருக்கிறாங்களே, தம்பிக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்காருக்கு தெரியும், அவங்களாம் படித்தவங்கன்றதுனால இது வேணாம், சோஷியல் மீடியா வேணாம் அப்படின்லாம் நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க சிஸ்டர்ஸுங்க எல்லாருமே சொன்னாங்க. வேணாம், இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகிறது பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, பின்னாடி பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும்னு. உண்மையாக சொல்கிறேங்க, என்னோட ஓன் சிஸ்டரை தவிர வேற யாருமே யூடியூப் போடு, யார் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க. இப்போவும் சொல்கிறேங்க, நான் இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன்னா அது முழு சப்போர்ட் வந்து என்னோட சிஸ்டர் மட்டும்தான். அது அவளோட இந்த அந்த 8000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், இன்றைக்கி ஒரு நான் சேனல் வச்சு ரன் பண்ணேன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட சிஸ்டர் தான். இல்லை நாம் வந்து தப்பாக தான் இது எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, அதனால் கண்டிப்பாக நாம் பண்ணலாம், நீ பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் ஃபேஸ் காட்டி போடலை. என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் நிறைய நான் வாய்ஸ் அவுட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நான் வேறு என்னோடய ஃபேஸ் காட்டி நான் போட்டதே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதில் நல்லா மணி ஏர்ன் பண்ணலான்றது அவரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லை எனக்கு இது பிடிக்கல, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பிடிக்கல, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாம் எப்படியாவது இதில் வந்து சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையாக சொல்கிறேங்க. என்னை கேவலப்படுத்தினவங்க, என்னை திட்டினவங்க, என்னை பேசினவங்க அவங்களெல்லாம் தவிர்த்து நான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன்னா என்னோடய வீட்டுக்கார்ட்ட மட்டும்தான். அவங்களாம் எனக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பர்சன். அவங்களும் வந்து பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம், அவங்க என் லைஃப்பில் வரப்போகிறதில்ல. ஸோ ஆனால் என் கூட நான் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் என்னோடய வீட்டுக்கார் என் கூட இருப்பார். அவரும் என்னை புரிஞ்சுக்கணும், எங்கள் அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், இவங்க 2 பேர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு யாரும் புரிஞ்சுக்கணும் கூட நான் அதிகமாக எதிர்பார்க்கல. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்களுமே பிரச்சனை பண்ணாங்க, வேணாம் போடாதீங்க, ஃபேஸ் காட்டிலாம் போடாதீங்க, ஃபேஸ் காட்டி போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ப்ரெஷர் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால் ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட அப்படியே வந்து ஒரு 5-6 மாதத்துக்கிட்ட அப்படியே வந்து வீடியோ போடாமல் ஸ்டாப் பண்ணியே வச்சாச்சு. என்னதை கண்டினியூ பண்ணலாமா வேணாவா? ஆனால் எனக்கு என்னன்னா அப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படி வந்துட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எனக்கு ஒரே கஷ்டம், 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் எப்படி? ஆனால் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்குது, ஒரு டீச்சிங் லைனில் இருக்கிறதுனால டீச்சிங்கில் இருக்கிறவங்க எப்படி வந்து நம்மளை எடுத்துப்பாங்க? ஒரு டீச்சரு எப்படி இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த டீச்சர் இது வந்து நான் அப்புறமா ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? அங்கே என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணன்றதை கண்டிப்பாக நான் தனியாக போடுறேன். கண்டிப்பாக அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே வராங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அது நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களோட சொல்லும்போது அப்போ ஆனால் அந்த கஷ்டப்பட்ட நாட்கள் கூட இன்றைக்கி நான் ஓரளவு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்றது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோடு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான். அதுக்கப்புறம் ஒரு 1000 அப்போல்லாம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பேபி சூர்யா மேமும் சிக்கா சாரோட லைவ் நாங்கள் வந்து பார்ப்போம். நான் பார்ப்பேன், அவங்க எப்படி பேசுகிறாங்க லைவில், எப்படி கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா வந்து அப்போ இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு வந்து சிக்கா சாரோட இஷ்யூ தான் போயிட்டு இருந்துச்சு. அதிகமாக அவங்களோட லைவ் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அதுக்கப்புறம் நான் சரி லைவ் போகலாம், அந்த லைவ் ஆப்ஷன் வந்துச்சு எனக்கு வந்துச்சு. அப்போது லைவ் ஆப்ஷன் போடலாம், அதுக்கப்புறம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன். ஃபஸ்ட் நாள் போட்டேன், ஒருத்தர் வந்தாங்க. 2வது நாள் போட்டேன், இன்னொருத்தர் வந்தாங்க. ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. என்னடா அது லைவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், லைவ் போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். லைவும் போடல. அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருந்துச்சு. போடாத, ஃபேஸ் காட்டி போடாத, வீடியோலாம் போட்டால் வீட்டுக்கே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, அப்படியெல்லாம் வந்து அப்பா அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது இவங்களுக்காக நம்ம. ஆனால் என் சிஸ்டர் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னா, இல்லை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுங்கண்ணா. அப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்களாவது வந்து இல்லை நான் போடுவேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து எப்படி அப்பா அம்மா பேச்சை மீற முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து எப்படி நம்ம அவங்க பேச்சை மீறி போடுறதுன்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி, இதில் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், உங்களை யார் இதில் இழுத்து விட மாட்டேன், உங்களுக்கு எந்த அசிங்கத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட பேசிட்டு என்ன பண்ணேன், லைவ் போட்டேன்.
அந்த 2 நாள் லைவ் போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து 1 சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் திடீர்னு வந்து அன்னைக்கு எங்கோ ஒரு பக்கத்து வீட்டு அம்மா வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலோ ஐயப்பன் கோயிலோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே போகலாம், அங்கே சாப்பாடு போடுறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இடத்துக்கு போய் சாப்பிட்றது கஷ்டம் தான். ஏன்னா இந்து கோயில் அதிகமாக நாங்கள் போக மாட்டோம். இருந்தாலும் வந்து சரி எங்கள் வீட்டுக்கார் இந்துன்றதுனால அது மாதிரி போயிட்டு பழக்கமாயிடுச்சு. அப்போ அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்தேன்னா சாரியிலே தான் இருப்பேன். சாரியிலே ஏதாவது வீடியோ எடுக்கிறது தான் எடுப்பேன் நான். அப்போ அது மாதிரி கிளம்பி இருக்கும்போது சரி நம்ம ஒரு 10 நிமிஷம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆன் பண்ணாங்க. எனக்கு ஒரு 5 பேர் வந்தாங்க. எப்படி 2 பேர் வந்த இடத்துல 3 பேர் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து லைவ் போட்டிருப்பேன் நான். லைவ் போட்டோன்னே அப்புறம் வந்து எங்களை வந்து அவள் வந்து கூப்பிட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு எப்பவுமே அதிகமாக வியூவர்ஸ் வராது. வீடியோஸ் போட்டால் கூட ஒரு 10 வியூவர்ஸ் 20 வியூவர்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு அதிகமாக வரும். அதிக வியூவர்ஸே 20 வியூவர்ஸ் தான். என்னப்பா ஆனால் ஷார்ட்ஸ் நிறையா எடுத்து போட்டுருந்தேன். இடையில வந்து எங்கள் வீட்டில் ஜாக்கி இருக்கான், நாய் ஒன்று வளர்த்துட்டு வந்தேன் ஜாக்கி. அவனை வச்சு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் நான். ஏன்னா ஃபேஸ் கட்டி தானே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மலைப்பகுதி, அப்புறம் நாய், அந்த விவசாயம் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுருந்தேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. அதில் தான் வந்து 1000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதெல்லாம் வந்து போடுவேன். அப்புறம் சரி நமக்கு அதிகமாக வியூவர்ஸ் வராது. ஏன்னா லைவுக்கு வந்து ஏன்னா 5 பேர் தானே வந்தாங்க. சிக்கா சாரோட லைவில் பார்த்துருக்கேன் 1000 பேர் வருவாங்க, 1500 பேர் வருவாங்க. 5 பேர்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதை நான் கண்டுக்கவே இல்லை, இங்கே விட்டுட்டேன் நான். அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறேன் 1500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. என்னது இது ஒரே அடியாக 500 சப்ஸ்கிரைபர் எப்படி நமக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த வீடியோவில் நமக்கு வந்திருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா அந்த லைவுக்கு தாங்க எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னால் வந்து அது எந்த சந்தோஷத்தினால அனுபவிக்கவே முடியலைங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் கடைசியாக 7000 சப்ஸ்கிரைபரில் வந்து ஸ்டாப் ஆச்சுங்க. அந்த ஒரு லைவ் மட்டும் எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்குன்னா 1,15,000 வியூவர்ஸ் போயிருக்கு. அதுக்கு கமெண்ட்ஸ் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய ரிமூவ் பண்ணேன் நான். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேட் கமெண்ட்ஸையும் தாண்டி நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்ற ஒரு ஹாப்பி தான் எனக்கு இருந்துச்சுங்க. உண்மையாகவே ரொம்ப எனக்கு என் சிஸ்டர் ஃபோன் பண்ணி என்னாடி என்ன அதிசயம் இது மிராக்கலாக இருக்குது பாரு, எவ்வளோ பேர் உனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிடி இது அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ தான் சொன்னேன், இல்லடி இந்த மாதிரி இந்த லைவுக்காக தான் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதில் ஏதோ என் தங்கச்சி தான் வந்து லைவ் வந்தா. அப்போ அவகிட்ட தான் ஒரு டைலாக் பேசியிருக்கேன். என்னடி வெக்கப்படுற அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் சொன்னேன், ஆமாம் வெக்கன்றது பெண்மைக்கே உரியதான ஒரு குணம். அது நான் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்ற ஒரு டைலாக் மட்டும் பேசியிருப்பேன் நான் அதில். அதுக்காக தப்பாக நினச்சிட்டு வந்தாங்களோ இல்லை வேற என்னை பார்த்துட்டு வேற மாதிரி நினச்சிட்டு வந்தாங்களோ தெரியல நண்பர்களே. உண்மையாகவே நல்லதில் ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த லைவில் வந்து எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 6000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. உண்மையாகவே கடவுள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த விஷயத்தில் கடவுள் என்னோட இருந்தார்ன்றது மட்டும்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், கடவுளோட ஆசீர்வாதம் இருந்ததால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக குழந்தைங்கள வச்சுட்டு வீடியோ போடுறாங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் தாங்க தோணும். எங்கள் அம்மா அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்களே அப்போ வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மாவுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணப்போ சொன்னாங்க, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்கம்மா. ஆக்சுவலாக நான் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரம் அது. இப்போவுமே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஏதோ கடவுளோட சூழ்நிலையால், கடவுளோட ஆசீர்வாதத்தால் பரவாயில்ல. 3 வேளை சாப்பாடு எனக்கு கடவுள் எனக்கு என் குடும்பத்துக்கு கடவுள் வந்து கொடுத்துட்டு வராரு. ஸோ அந்த விதத்தில் நான் பாக்கியவாளி நான். ஓகே. அப்போது அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு வாசகத்தை இந்த ஒரு வாசகமாக தான் திருவாசகமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு சீரியஸாகவே. ஸோ இப்படி தாங்க நான் யூடியூப்பில் வந்த ஒரு இப்படி தான். ஆனால் இதில் நிறைய ப்ரெஷருங்க, நிறைய வந்து அவதூறு பேச்சு, நிறைய கேவலமான பேச்சு, நிறையா தாங்கி தான் வந்தோம். இதுதாங்க நான் வந்து இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவை நான் எடுத்து போடுவேன். ஆக்சுவலாக ஒரு டீச்சர் வந்து
ஒரு லைவில் வந்து உட்காருறது போகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்றத நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். யார் யாரெல்லாம் யூடியூப் ரன் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.